ஒரு குட்டி வீடியோ பண்ணலாம்னு நினச்சேன். ஆக்சுவலாக 2 வீடியோ பண்ணலான்னு இருந்தேன். இருந்தாலும் இது பண்ணுவோமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன் ஒரு 5 நிமிஷம். சரி பண்ணிடுவோம்னு யோசிச்சேன். இந்த சீமான் இருக்கார்ல, அண்ணன் அண்ணன் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, ஒரு வீடியோ மீடியாவில் என்னடா திமுகன்றீங்க, உங்கள் கொள்கை என்னடா? தளபதி கத்துறாங்க ஜாம்பி மாதிரி. நான் சும்மா ஜாம்பின்னு சொன்னோம்ல, அவங்களோட கொள்கை என்ன? தளபதி. உண்மைதான், அது உண்மைதான். ஏன்னா சினிமாவில் நடித்தார். சிம்பிளாக நான் கேட்குறேன், இந்த சினிமாவில் இருந்து வந்திருக்காருல, அவர் உதவி செய்கிறாரு எல்லாம் அப்புறம். ஆனால் நீ அவரை எதுக்காக ஆதரிக்கிற? சினிமான்னு ஒன்று இல்லைன்னா விஜய்னு ஒருத்தர் ஆளை யாருன்னு தெரியுமா உனக்கு? இப்போ தனியாக இந்த மாதிரி சோறு கொடுக்கறது, குழந்தைய பார்த்துக்கிறது, ஸ்கூலுக்கு ஹெல்ப் பண்ணுறது, இந்த மாதிரி குழந்தைகளை படிக்க வைக்கிறது, பெரியவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி இந்த என்ன சொல்கிறது, அவங்களுடைய ட்ரீட்மெண்ட்டுக்கு உதவி பண்ணுறது, நிறைய பேர் இருக்காங்க. அவங்க யாராச்சும் ஒருத்தவங்க இந்த மாதிரி அரசியலுக்கு வரணும்னு ஆசைப்பட்டிருக்காங்களா? யோசிச்சு பாருங்க. சிம்பிளான கேள்வி. அப்படி மக்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. நிறைய பேர் பண்ணிக்கிட்டும் இருக்காங்க. அப்படி இருக்கவங்க யாருன்னு கூட நமக்கு தெரியாது. எங்கே இருக்காங்கன்னு கூட தெரியாது. ஆனால் அவங்க மக்களுக்கு உதவி செய்ய தான் நினைக்கிறாங்க. அவங்கள நமக்கு தெரியல. அவங்க அரசியலில் மக்கள்கிட்ட நிறையா இப்போ செய்கிற விஷயத்த பெருசாக ஒரு சிஸ்டமிக்காக பண்ணணும்னு நினைக்கல. வெறும் சினிமா, வெறும் கூத்தாடி, கோமாளிஸ். அவங்களாம் கோமாளிஸ் நம்ம மகிழ்விக்கிறதுக்காக வந்திருக்காங்க. உண்மைதானே? அவங்க கூத்தாடி அவங்களே ஒத்துக்க தானே செய்கிறாரு. அவரே மேடையில் கூத்தாடி தானே சொல்கிறாரு. வெறும் ஒரு கூத்தாடி. அவங்க நம்மளை என்டர்டெயின் பண்ணுறதுக்காக வந்தவங்க. ஒரு என்டர்டெய்னரை நாட்டின் தலைவராக்கிறதுக்கு முயற்சி ட்ரை பண்ணுறோமே. சீமானும் என்டர்டெய்னர் தான். அங்கேருந்து வந்திருக்காப்புல. அப்புறம் சீமா இலங்கையை மட்டும் பிடிச்சிக்கிட்டாப்புல. அந்த இன உணர்வை பிடிச்சிக்கிட்டாரு. வேற ஒன்றும் கிடையாது. மற்றபடி இவரும் சினிமா தான். இன்னமும் சினிமா ஒட்டிக்கிட்டு தான் இருக்குது. இன்னமும் சினிமாக்காரங்களோட கான்டாக்டில் தான் இருக்காரு. படங்கள் எடுக்கிறதுக்கான வேலையை பார்த்துட்டு தான் இருக்காரு. ஸோ முழுமையாக வரல. உங்களை ஏமாற்றிட்டு இருக்காங்க. சரி, விஜய் ஃபஸ்ட்டு பற்றி பேசிக்குவோம். வெறும் சினிமா கவர்ச்சியோட வெறும் புகழ் வந்துச்சு, நம்ம எல்லாரும் பார்க்குறாங்க. சினிமாவில் 10 பேர் அடிக்கிறான், டைலாக்லாம் சூப்பராக இருக்கும், ரொமான்ஸ் பண்ணுறாரு, பயங்கரமாக டான்ஸ் பண்ணுறாரு, இப்படின்னு ஒரு விஷயத்த, ஒரு மாயை, அது பொய். ஆக்சுவலாக அங்கே டான்ஸ் ஆடும்போது ஒரு ஸ்டெப்பு மிஸ் ஆயிடுச்சுன்னா திருப்பி நடிப்பாங்க. ஒரு சீன் நடிக்கிறாங்க, அந்த சீனில் அழுகும் போது 1 ட்ராப் 2 ட்ராப் இங்கிட்டு போயிடுச்சு, அது நல்லா இல்லைன்னா திருப்பி அதை நடிச்சு காட்டுவானுங்க. அப்படின்னா அது பொய். 2 பேர் அடிக்கிறாங்க அப்படின்னா 2 பேர் அடிக்கிறது இவனாக இருப்பான். ஆனால் அடியே வாங்காமல் கீழே விழுந்து சாகிறவன் தான் அந்த ஆப்போசிட்டில் இருப்பான். இவனை தான் நம்ம சூப்பர் ஹீரோவை பார்க்குறோம். அதை நல்லா புரிஞ்சுக்கோ. இந்த கான்சியஸும் இந்த பிரித்து பார்க்குற தன்மையும் இல்லாதனால சினிமா உண்மையை நம்பின முட்டா பையனால தான் இப்போ இவ்வளோ பிரச்சனை. நான் ஏன் அவ்வளோ கோவப்படுறேன்னா, எங்கள் ஃபேமிலியிலே ஒருத்தர் போட்டிருக்காரு, அந்த கட்சியில் சேர்ந்துட்டேன்னு சொல்லி போஸ்ட் எடுத்து ஸ்டேட்டஸ் போட்டிருக்காரு. எனக்கு பேச முடியல, பர்சனலாக ஃபோன் பண்ணி பேச முடியல, சொந்தக்காரராக இருக்காரு, பேச முடியல. அதனால் வீடியோவில் பேசி விட்டுறேன். அவங்க பார்க்க மாட்டாங்க. பட் இருந்தால் என் மனசில் இருக்க ஆதங்கத்தை கற்றுக்கிறேன். வெறுப்பாயிருச்சு பார்த்தோன்னே, ஸ்டேட்டஸை பார்த்தோன்னே. என்னடா இவங்க இப்படி இருக்காங்க? தற்கொலை போட்டா போட்டுக்கிட்டாங்க. இன்னொருத்தர் இருக்கேன் சொந்தக்காரன், அவன் பாலிடிக்ஸ்குள்ளே. என்னடா உண்மை புரியாமல், என்னடா இதெல்லாம் போலிடாது. ஒரு டெம்பரவரி சந்தோஷத்தை கொடுக்குது. இதனால அழிய போகிறது, பாதிக்கப்பட போகிறது மக்கள் தான். அவர் என்ன தெரியுது? ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கல. இவ்வளோ சினிமா, இத்தனை கேமராக்களை பார்த்தா அவர் ஒரு ப்ரெஸ் மீட்டில் உட்காந்து டீசெண்டாக பேச வேண்டியது. பேசினா என்ன பண்ணுவார்? கத்துவாப்புல திடீர்னு. அப்படி இல்லை இந்த படத்தில். பேசிக்கிட்டு இருக்கோம், பொறுமை இல்லை அவருக்கு. அப்புறம் 6 மணிக்கு மேலே வெளியே வர மாட்டாருன்னு சொல்லி எல்லாரும் பர்சனலாக பேசுகிறானுங்க. ஒருவேளை அது உண்மையாக இருக்குமானோன்னு எனக்கு தெரியல. அது ஒரு வதந்தி மாதிரி தான் போயிட்டு இருக்கு. பட் மேபி உண்மையாக இருந்தா யாருக்கு? சரி, எனக்கு வீடியோ என்னன்றது தெரியும். பாதி வீடியோ இங்கேயே பேசி முடிச்சுட்டு மீதி நம்ம இன்ட்ரோ போட்டு போவோம். என்னடா உங்க கொள்கை அப்படின்னு கேட்டா, தளபதி சரா எதுக்குடா வந்திய? டிவிக்க டேய், டிவிக்க வாடா விளம்பர கிளம்பி வந்திருக்கிய. சரிப்பா, அப்படி ஓரமா போய் வீங்க பாங்க. அணிலே ஓரமா போய் விளையாடு. அணிலே ஊருக்க வராத. அணிலே அணில் குஞ்சு ஆமை குஞ்சுன்னு பேசிட்டு இருந்தாங்க. இவரையே ஆமை குஞ்சு தான் கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. இப்போ இவர் இன்னொருத்தரை கலாய்க்கிறார். தம்பி அரசியலுக்கு வந்தா நான் முன்னாடி நிற்பேன். தம்பி அரசியலுக்கு வந்தா இப்போ சாட்டையெல்லாம் பேசிக்க இருந்துச்சு. மைக் சின்ன வச்சிருக்காரு, எங்களுக்கு தான் ஓட்டு போறாரு. அங்கிட்ட அவர் சைக்கிளில், கருப்பு சிவப்பு சைக்கிளில் போறாரு. டிஎம்கே தான் ஓட்டு போறாரு. என்னடா எனக்கு உண்மையிலே புரியல. நீங்கெல்லாம் உங்க மேல அப்ப எவனுக்குமே நம்பிக்கையே இல்லையா? இப்போ நான் தான் இருக்கேன். என்னோட டாபிக் பேசுறவங்க இந்த கோடி பேர் இருக்காங்க. நான் ஆப்போசிட்டா நான் பேசக்கூடிய விஷயத்தை விட பயங்கரமான ஆடியன்ஸ், வியூஸ் போகக்கூடிய ஆட்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் நான் பார்த்து கொஞ்சம் கூட யோசிச்சது கூட கிடையாது. இவங்களுக்கு இவ்வளோ வியூஸ் போகுது, நம்மளாம் உள்ள இவங்க மத்தியில் நம்மளாம் சர்வே பண்ண முடியும் அவ்வளோ யோசிச்சதே கிடையாது. ஏன்னா என்கிட்ட சரக்கு இருக்கு. சரக்கு மீன்ஸ் இந்த குடிக்கிற சரக்கு நினைச்சாங்க. இவங்களுக்கு அப்படிதானே போகும்.
வெயிட்டேஜ் இருக்கு. விஷயம் உண்மையான விஷயம் அப்படின்றது என்னன்றது இருக்குல்ல, அது என்கிட்ட இருக்கு. அது ஒரு நாள் வெளியே வந்தே தீரும். ஸோ அதுக்கான வேல்யூ எப்பயுமே இருக்கு. உண்மைன்னு ஒன்று இருக்கும் எல்லாரும். இப்போ நாமளே இருக்கோம், நம்ம ஃபேமிலியில நமக்குன்னு தனிப்பட்ட முறையில் ஒரு உண்மை இருக்கும். அது யாருக்கும் தெரியுதோ தெரியலையோ, ஆனால் நமக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்கு. நம்ம அந்த தவறு செய்யவே இல்லை அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனால் ஒரு நாள் நீ அதனால அவதிப்பட்டு அசிங்கப்பட்டு உங்க மேனேஜர் திட்டு வாங்கி எல்லாம் பண்ணியிருப்பீங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த உண்மை தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அந்த உண்மை எவ்வளோ காலமானாலும் அது தெரிஞ்சிருதுல. இப்போ இவங்கெல்லாம் ஏமாத்திட்டு தர்றாங்கல்ல, நாங்கள் அப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம். செத்து போயிட்டாரு பிரபாகரன், அதுக்காக இவங்க என்னென்ன உருட்டுறாங்க பாரு. அண்ணன் எனக்கு அதை வச்சு கொடுத்தாரு, கதை அடிக்கிறாங்களா, கதையை அடிக்கிறாங்களா. மேபி கூட இருந்து பார்த்தவங்க பொய் சொல்றாங்க இந்த ஆள், நானும் அந்த இடத்துல சாப்பிட்டு இருந்தேன், இவருக்கு எதிர்த்தாப்புல டேபிள் தாங்க நான் உட்காந்து சாப்பிட்டேன், வாங்கி கொடுத்தாங்க திருட்டு போங்கடான்னு சொல்லி பத்தி விட்டாருங்க, இவ்வளோலாம் பேசலாம்னு சொல்லிட்டாருன்னா எங்க போய் மூஞ்சி வைப்பாங்க? இவங்க என்ன சொல்லுவாங்க, புகழின் வெளிச்சத்துக்கு வந்து இதை வச்சு இதை பேசி பேசியே மக்கள்கிட்ட ஃபேம் ஆகிட்டாப்ல நம்ம மாமகரி. இப்போ என்ன பண்ணுவாங்க, இவங்க வந்து டம்ப் பண்ணிடுவானுங்க. இவங்க மக்களோட மென்டாலிட்டியை நான் சொல்றேன், உங்களை சைக்காலஜிக்கலாக நான் மனிதர்களை பார்த்தனால சொல்றேன். அவங்க ஒருத்தனை ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவன் மேல இருக்க தப்பு அவதூறான பேச்சுக்களை வந்து இவங்களே எதிர்க்கிறாங்க. அவன் வந்து சண்டை போட தேவையில்ல. இப்ப சீமானை பத்தி யாரோ ஒருத்தவங்க தப்பா பேசுறாங்க அப்படின்னா, விஜயை பத்தி யாரோ தப்பா பேசுறாங்க, தப்பா பேசல, அவங்க செஞ்ச விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்றாங்க, எக்ஸ்போஸ் பண்றாங்க. ஆனா அந்த ஆடியன்ஸ், இந்த ஃபாலோவர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, இவங்க தலைவர் அப்படி இல்லை, எங்க அண்ணன் அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு இவங்களே தன்னைத்தானே ஏமாத்திக்கிட்டது இல்லாம மத்தவனை ஏமாத்துறாங்க. உங்களுக்கு புரியுதா? ஆக்சுவலா இதுதான் ஒரு மொதல் அடிமையை உருவாக்கணும். அந்த அடிமையை உருவாக்கிட்டா அந்த அந்த எம்பையர் ஆட்டோமேட்டிக்கா பில்ட் ஆயிரும். டிஎம்கே இன்ன வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான பில்லர் போட்டிருக்கிறதுக்கு அதை வச்சு கூட உங்களுக்கு தெரியலையா? இன்ன வரைக்கும் உங்க வீட்டில் தாத்தா பாட்ட போய் கேட்டால் நான் எப்பயுமே ரெட்டலைக்கு தான், நான் எப்பயுமே உதயசூரியனுக்கு தான், இதை அண்ணன் சீமான் அண்ணன் மேடைக்கு பேசுறாருல. காரணம் என்ன? ஒரு டைம் ஒருத்தனை அடிமைப்படுத்தோம்னா அவன் காலத்துக்கும் சாகிற வரைக்கும் நமக்கு அடிமை. இதுதான் மனிதனோட மிகப்பெரிய வீக் பாயிண்டே. இதை உடைக்கணும்னா பகுத்து அறிவு, இப்படி சொல்ற டிஎம்கேன்றாங்க, அவேர்னஸ் இருக்கணும். அவேர்னஸ்னா என்ன அப்படின்னா, இப்போ சீமான் இருக்காரு, ஏன் அவர் செஞ்சிருக்க மாட்டாரு? ஏன் அவனை புனிதரா? நம்மள மாதிரி மனிதன் தானே, ஏன் பண்ணியிருக்க மாட்டாரு? அந்த கோணத்துல செக் பண்ணிப்பாரு. அப்போ கேள்வி வரும் உனக்கு, என்ன நீ இப்படி பண்ணியிருக்க சரியில்லைண்ணே, இதை கேள்வி அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சேன்னா அவங்க பியூரா ஒரு பையன் தலைவருக்கான தகுதியோட வளர்த்துக்குவாங்க. அது இல்லை அப்படின்னா இந்த அடிமை நாயை நம்ம என்ன சொன்னாலும் கத்துங்க. இப்போ பாரு, நான் கீழே மேடையிலேருந்து வேமா கீழே இறங்கி போறேன், எல்லாரும் கத்துவாங்க. இவர் தான் பேசுறாரு, தளபதி கத்துறாங்க. உனக்கு மட்டும் என்ன அண்ணன் அண்ணன் தானே கத்திட்டு இருக்காங்க. இளைஞர்கள் நடந்த பிரச்சனையை மட்டும் உங்க கட்சியில இருந்து எடுத்துட்டோம்னா நீங்க யாரு? இவரு ஒண்ணுமே இல்லை, எங்கேயோ ஒரு பேப்பர் படிச்சு அந்த இளைஞர்கள் நடந்த ஜெனோசைடை வச்சுதான் நீங்க கட்சியை உங்களோட பில்டப்பே பண்ணிருக்கீங்க. சிந்திச்சு பாருங்கப்பா. நான் யாருக்கும் எதிராலாம் பேசுவேன், தமிழ் தேசத்துக்கு எதிராக கிடையாது, திராவிட தேசத்துக்கு எதிராக கிடையாது, இந்திய தேசத்துக்கு எதிராக கிடையாது. எனக்கு புரியுது இங்க நடக்கிறது ஏமாற்ற வேலையும் தெரியுது, இவங்க செய்யறதெல்லாம் ஒரு கோமாளி குத்துன்னு புரியுது. அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். எல்லாரும் ஏமாறுறீங்க, அடிமை மாதிரி பின்னாடி ஜாம்பி மாதிரி போறீங்க. இதனால பாதிக்கப்பட போறது நீங்க மட்டும் இல்லை, உங்க சமுதாயம் உங்க மக்களும் பாதிக்கப்பட போறாங்கன்ற ஒரு அக்கறையில தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நீங்க மட்டும் சபைக்குள்ள உழுவ போறது இல்லை. இந்த சிஸ்டத்துக்குள்ள, இந்த சமூகத்துக்குள்ள நாங்களும் இருக்கோம். ஸோ நீங்க போய் விழுகிறது இல்லாம அந்த சுழல்ல எங்களையும் இழுத்து விட்டுருவீங்க. நீங்க போற பாதிப்புல நாங்களும் பங்கெடுக்கிற மாதிரி ஆகும். ஏன்னா இதுக்கு பேர் தான் சமூக கட்டமைப்பு. இதெல்லாம் அறிவு இருக்கவனுக்கு புரியும். சரி, டிவிக்கு மாநாடு நடத்த போறாங்க, 21 மாநாடு நடத்த போறான். அவங்க மாநாடு நடத்த போறதுக்கு தண்ணி பைப்பு இதெல்லாம் செட் பண்றாங்க, எல்லாம் பண்றாங்க. ஓகே, அவங்க அரசியல் லாபத்துக்காக ஒரு மாநாடு நடத்துறாங்க, எல்லா வேலையும் பாக்குறாங்க. இவங்க மாநாடு திடலை போய் டூரிஸ்ட் இடமா மாத்தி அங்க சாப்பிடுறாங்க, உட்காந்து ஐஸ்கிரீம் வித்துக்கு இருக்காங்க. அங்க ஐஸ்கிரீம் வித்துக்கு இருக்காங்க, ஐஸ் திங்கிறாங்க, திருவிழா மாதிரி பாக்குறாங்க. ஒரு திருவிழா போய் எப்படி பார்ப்போம், ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக பார்ப்போம். இவங்க இந்த அரசியல் மாநாடு நடத்த போற இடத்த என்டர்டைன்மெண்ட்டுக்கு போய் பாக்குறாங்க. இவங்களுக்கு எப்படி அரசியல் ஞானம் புரியும்? அந்த கட்சியோ இவங்க போய் கேட்பாங்களா? டிவி கட்சி கொள்கை என்னன்னு கேட்பாங்களா? கேட்கறவங்கலாம் நாங்க விஜயை பார்த்ததே இல்லை. அதனால அவர் வந்துட்டு போகக்கூடிய இடத்தனாச்சும் நாங்கள் பார்த்துட்டு போயிடுவோம். ஏன்னா அவர் வரப்போ நாங்கள் வந்து பார்க்க முடியுமோ என்னமோ தெரியல. அதனால அவர் இந்த சிவாஜி இந்த படத்துல படையப்பா படத்துல கடைசியா அந்த வாழ்ந்திருந்த வீட்டை கட்டி பிடிச்சிட்டு போயிடுறேன் சொல்லி கட்டி பிடிச்சி செத்து போயிடுவார்ல. என்னங்கடா நீங்க உண்மையிலே அதை பார்க்கும்போது நிறைய போடல அந்த வீடியோ கிளிப்பா, அந்த நியூஸை மட்டும் நான் கீழே போடுறேன், நீங்க பாருங்க. ஏன்னா நிறைய பெண்கள் குழந்தைங்கள்லாம் வந்து சாப்பிட்டு ஐஸ்கிரீம் தின்னுட்டு அவங்க உட்காந்துருக்காங்க. ஏதோ பீச்சுக்கு வந்து சுண்டல் தின்னு இருக்காங்க, வந்து புளியோதரை கட்டிட்டு வரல ஒண்ணாவீங்க. இந்த லட்சணத்துல இருக்கவங்களை வச்சுதான் அவங்க அரசியல் அடுத்த முன்னெடுப்பு கொண்டு போறாங்க. எப்படி அடிமைகள் இருக்காங்கன்னு தெரியுதா?
அரசியல் புரிதல் இல்லை, அவேர்னஸ் இல்லை, இங்கே என்ன நடக்க போகுது, எதுக்கு அவன் மாநாடு நடத்தினியா, அவன் கட்சி கொள்கை என்ன, பேசுறது என்ன, இது வரைக்கும் ப்ரெஸ் மீட் வச்சது இல்லை. விஜய் தளபதி அப்படின்ற ஒரு டேக், அப்படின்ற ஒரு ஹேஷ்டேக், விர்ச்சுவல் வாரியரா, கருமுண்டா வாரியர்னா என்னன்னு தெரியுமாடா? போராளிடா, போராட்டம் பண்றவங்கடா, புரட்சி பண்றவங்கடா. நீங்க ஃபேன்ஸ் ஃபாலோவிங்க, நீங்களாம் வெறும் ஃபேன்ஸ் ஃபாலோவிங்க. அக்ரெசிவாக போஸ்ட் போட்டு நாங்கள் வந்து பெரிய ஆளும் காட்டிக்கிறதுனால எதுவுமே இல்லை. இங்கே மண்டேல இருக்கணும். மண்டேல இல்லைன்னு வச்சுக்கோமே, சீரியஸ்லி சொல்கிறேன், டிஎம்கே ஆட்சி பண்ணி இந்த தமிழ்நாடு எப்படி இருந்துச்சோ இவர் ஆட்சி பண்ணும்போது இதை விட கொடூரமாக இருக்கும். உங்களுக்கு அது தெரிய போகிறது இல்லை, ஏன்னா நீங்கள் அதுக்குள்ளே தான் இருக்க போகிறீங்க. கூடாரத்துக்குள்ளே இருக்க வரைக்கும் வெயிலோ மழையோ தெரியாது. கூடாரத்துக்கு வெளியே இருக்கவனுக்கு தான் தெரியும் குளிரும் மழையும். நீங்கள் கூடாரத்துக்குள்ளே இருக்கீங்க, கூடாரத்துக்கு வெளியே நாங்கள் இருக்கோம். ஸோ எங்களுக்கு தான் தெரியுது வெயில் அடிக்குது மழை அடிக்குதுன்னு. நீங்கள் சொரண கட்டத்தனமாக கூடாரத்துக்குள்ளே இருக்கீங்க. உங்களுக்கு மேலே ஒரு போலியான பிம்பம் போடப்பட்டிருக்கு. அந்த பிம்பத்தை உடைக்கலை அப்படின்னா அங்கே வெயிலும் தெரியாது, மழையும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. கடைசி சபைக்குள்ளே போய் படுக்க போகிறது கூட தெரியாது. உன் பின்னாடி ஒரு பெரிய குழி தோண்டிட்டு இருக்காங்க, எனக்கெல்லாம் தள்ளி விட்டுருவாங்கன்றது கூட தெரியாது. இதுக்கு மேலே உங்களுக்கு புரிய வைக்க முடியுமான்னு தெரியல. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அவேர்னஸ் கொடுத்துக்கிட்டு போகிறேன்ப்பா. கேட்குறவன் கேட்டுக்க. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை போட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய புரிதலை கமெண்ட்ல பதிவு செஞ்சுட்டு போங்க. சேனலில் மெம்பர்ஸ் ஆட் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா ஜாயின்ட்ரா பட்டன் போட்டு விட்டுங்க. சூப்பர் தேங்க்ஸ். சூப்பர் சேனல் பண்ணணும்னா எஸ்எல் ரசம் தட்டி விடுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். Who is this guy?